ஈரோடு கீழ்பவானி கால்வாயில் கசிவு ஏற்பட்ட இடம் சீரமைக்கப்பட்டது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். கீழ்பவானி கால்வாயில் கசிவு ஏற்பட்ட இடம் சீரமைக்கப்பட்டிருப்பதால் பவானிசாகர் அணையிலிருந்து கால்வாயில் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீரின் அளவு என்பது தற்பொழுது வினாடிக்கு 1500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பவானிசாகர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் 15 நாட்கள் முன்னதாகவே, அதாவது ஜூலை 31ஆம் தேதியே பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 3 மாவட்டங்களில் 1,35,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கடந்த 1ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உக்கரம் வண்டிப்பாளையம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய தொட்டி பாலத்தில் ஒரு நீர்க்கசிவு ஏற்பட்டது. அந்த நீர்க்கசிவின் காரணமாக இந்த தண்ணீர் அதில் வெளியேறி வீணாகி சென்றது. இதன் காரணமாக ஒரு பெரிய அளவில் உடைப்பு ஏற்படலாம், இந்த ஆண்டு தண்ணீர் கிடைக்குமா என்ற ஒரு பெரும் அச்சம் இந்த விவசாயிகளிடையே நிலவியது. இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் சம்பவ இடத்தில் முகாமிட்டு இந்த சீரமைப்பு பணிகளை கடந்த 3 நாட்களாக மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சீரமைப்பு பணி இரவு பகலாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்து அந்த தண்ணீர் கசிவு என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து இந்த பாசனத்திற்காக திறக்கப்பட்டிருந்த வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் என்பது தற்பொழுது 1500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தண்ணீரும் இன்னும் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு முழு கொள்ளளவான வினாடிக்கு 2300 கனஅடி அளவிற்காக இந்த கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி தற்பொழுது இந்த கால்வாயை ஆய்வு செய்வதற்கு பிறகாக தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது இந்த நீர் கசிவு சரி செய்யப்பட்டு தண்ணீர் திறப்பும் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் விரைவில் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரும் என விவசாயிகளிடையே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கசிவு சரி செய்யப்பட்டிருப்பதும் விவசாயிகளிடையே ஒரு நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.